வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை ஆசிரியர்கள் மீண்டும் போராட துவங்கியாச்சுங்க. இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டத்தை அரசு ஏற்க மாட்டான் அப்படின்ற மாதிரி குறிப்பு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டத்தை முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னன்றதை பற்றி பார்க்கலாம். மீண்டும் பிஜிடிஆர்பியுடைய பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்க இருக்காங்க என்பதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முக்கிய அலசலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென கல்வியாளர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி முன்வைத்து இடைநிலை பதிவகுப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பில் கடந்த டிசம்பர் 26 தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த பள்ளிக்கல்வித்துறை மற்றும் காவல்துறை மேற்கொண்ட முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை. இதனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இடைநிலை ஆசிரியர்களுடன் ஜனவரி 14 பேச்சுவார்த்தைகளை பல கட்டமாக நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் போயிடுச்சுங்க. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த பள்ளிக்கல்வித்துறை மற்றும் காவல்துறை மேற்கொண்ட முயற்சிகள் எதுவுமே பலனளிக்கவில்லை. இதனால் பார்த்திங்க அப்படின்னா காவல்துறையினர் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காதனால இதையடுத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இடைநிலை ஆசிரியர்களுடன் ஜனவரி 14 மீண்டும் பேச்சுவார்த்தை, அதுவும் தோல்வியடைந்தது. இந்நிலையில் ஆசிரியர்கள் 23 நாளாக சென்னை சைதாப்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. அதன்பின் ஆசிரியர்கள் கைது செய்து மண்டபங்களில் அடைத்து மாலையில் விடுவிக்கப்பட்டனர். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா தொடர்ந்து போராட்டம் நடத்திருக்காங்க. அமைச்சருடன் பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும் அப்படின்றத முக்கிய குறிக்கோளாக வச்சு போராடிட்டு வர ஆசிரியர்களை சீக்கிரமாக அந்த போராட்டத்தை முடிச்சு வைங்க அப்படின்ட்டு பலதரப்பட்ட கல்வியாளர்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு எப்போ தற்காலிக தெரியப்பட்டியல் வெளியிட போகிறாங்க, எப்பொழுது இந்த பணி நியமன ஆணைகள் வெளியிட போகிறாங்க, இது குறித்து ஒரு சில முக்கியமான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்புகள் எல்லாமே டிசம்பர்லேயே முடிஞ்சிச்சு. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தற்காலிக தெரியப்பட்டியலாவது வெளியிடணும். யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு கேண்டிடேட் லிஸ்ட் அவுட் வெளியிடணும். அது வெளியிடலை அப்படின்னா யாரெல்லாம் பார்த்திங்கன்னா பணி ஆணைகள் பெறுவதற்கு தகுதி பெற்றோர் அப்படின்ற பட்டியலே வெளியிடலாம். ஸோ ரெண்டுமே வெளியிடாமல் இருக்காங்க ஆசிரியர் தேர்வு வரையும். இதனால் நிறைய ஆசிரியர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்காங்க. ஸோ இவர்களுக்கு ஒரு சுமூகமான முடிவுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. அடுத்து டிஆர்பியில் முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்களை உயர்த்த போகிறாங்க. ஏன்னா 1996 அப்படின்ற ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சிஸை மாற்றி அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே பலதரப்பட்ட கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. ஸோ வேக்கன்சிஸ் உயர்வு நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் ஒரு 500லேருந்து ஒரு 1000 வேக்கன்சிஸ், அது ஒவ்வொரு 14 பாடத்தில் ஒரு 100 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் இதில் குறிப்பிட்டே சொல்ல போகிறேன். ஸோ முதுகலை பட்டதாரியில் செகண்ட் சிவிலிஸ்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸாமில் செலக்டட் ஆகிருக்காங்க கேண்டிடேட் எல்லாமே. ஆனால் அவங்களுடைய பெயர் பட்டியல் பார்த்திங்கன்னா இதில் வெளியிடலை, சிவிலிஸ்ட்டில் வரல அப்படின்றவங்க தயவு செய்து கவலையே பட வேண்டாம். உங்களுக்காகவே செகண்ட் சிவிலிஸ்ட்டு விரைவில் வர இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.